பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். அண்மைச் செய்தி: போதைப்பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்கள் வழங்கலாம். கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதே வழக்கில் நடிகர் கிருஷ்ணா 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி எர்மிஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது கிருஷ்ணா தரப்பில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்த பொழுது தாம் விசாரணைக்கு ஆஜராகி ஒத்துழைத்ததாக கூறியிருந்தார். மேலும் மருத்துவ பரிசோதனையில் தாம் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என முடிவு வந்ததாகவும், கிருஷ்ணாவின் கைது நடவடிக்கை அடிப்படை உரிமையை மீறிய செயல் என்றும் கிருஷ்ணா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எதன் அடிப்படையில் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார் என்ற காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவரது வழக்கறிஞர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கிருஷ்ணா தொடர் குற்றவாளி அல்ல என்றும் அவருக்கு எதிராக வேறு எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீகாந்த் தரப்பில் தம்மிடமிருந்து போதைப் பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும், போதைப் பொருள் பதுக்கி வைப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் உள்ளதாக கூறப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இருவருக்கும் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி தீர்ப்பை ஒத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்குகளில் இப்பொழுது தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி இருவரினுடைய ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோரினுடைய இருவரது மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.